இரக்கம், அன்பில் ஐஸ்வர்யமுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நாம இதுக்கு முன்ன தீகிக்கு மற்றும் ஓனேசிம் பற்றி பார்த்தோம். இன்னைக்கு அவங்க கூடவே பவுலோட டிசைபிளாக இருந்த அரிஸ்தர்க்கு பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல இவரோட பெயர் எங்கெங்கே இருக்குங்கிறத சொல்கிறேன். அப்போஸ்தலர் 19:29, அப்போஸ்தலர் 20:4, அப்போஸ்தலர் 27:2, கொலோசையர் 4:10, பிலேமோன் 1:24 ஆகிய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அரிஸ்தர்க்கு யாருன்னா பவுலோடு இருந்த லாயலான டிசைபிள்ஸில் ஒருத்தர். எபேசு பட்டணத்து கழகத்துக்கு நடுவில் மாட்டிக்கும் போது தான் ஃபஸ்ட்டு அவரோட பெயர் நமக்கு சொல்லப்படுது. பவுல் சிசரா விட்டு ரோம்க்கு போகும்போது அரிஸ்தர்க்கு கூட போனார். கொலோசையருக்கும் பிலமோனுக்கும் லெட்டர் எழுதும்போதும் கூட இருந்தார். பவுலும் லூக்காவும் தீகிக்கும் புறஜாதி தேவாலயங்களில் இருந்து ஜெருசலேம் மக்களுக்காக ஃபண்ட்ரைஸ் பண்ண பணத்தை கொண்டு வரும்போது அரிஸ்தர்க்கும் கூட வந்தார். அரிஸ்தர்க்கு பவுல் கூட போன எல்லா ட்ராவல்லையும் நிறைய ப்ராப்ளம்ஸ், ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும், ரயட்ஸ், சைக்ளோன் அப்படின்னு அவர் உயிருக்கே கூட ஆபத்து நிறைய தடவை வந்தது. ஆனாலும் அவர் தேவனை விட்டு பின்மாறலை. அவரோட ஊழியத்துக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் எதையும் தடையாக நினைக்கல. இன்னைக்கு இவர்கிட்ட இருந்து என்ன கற்றுக்குறோம்? நாமளும் அரிஸ்தர்க்கு போல என்ன ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் தேவ பலத்தை கொண்டு தைரியத்தோட ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அரிஸ்தர்க்கு பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு வேற ஒருத்தர் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். ஷாலோம்.